வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் அனைவரும் விரும்பி வளர்க்கும் செம்பருத்தி பூச்செடியின் வளர்ப்பு முறையும் அதன் பயன்களையும் பார்க்கலாம். செம்பருத்தி வளர்ப்பு. செம்பருத்தி செடியை கிளை நடவு மூலம் எளிதாக வளர்க்கலாம். வீட்டிற்கு அருகில் உள்ள இடம் அல்லது மாடித்தோட்டத்தில் தொட்டிகளில் வளர்க்கலாம். தினமும் 4 முதல் 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் வைத்தால் அதிகமாக பூக்கும். வாரத்தில் 2 அல்லது 3 முறை தண்ணீர் ஊற்றுவது போதுமானது. நோய்கள் வராமல் தடுக்க வேப்பம் புண்ணாக்கை பொடி செய்து உரமாக பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூ இலைகளின் பயன்கள். பூவை எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்தினால் முடி உதிர்வு குறையும், முடி கருமையாக வளரும். பொடுகு நீங்க பூ மற்றும் இலைகளை நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து 2 மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். பூச்சாறு குடிப்பது உடல் சூடு குறைக்கும், இரத்த அழுத்தத்தை சீராக்கும். செம்பருத்தி இலைகளை சாப்பிடுவதால் அரிப்பு, புண், தோல் நோய் குறையும். செம்பருத்தி பூவால் தயாரிக்கும் செம்பருத்தி டீ உடல் எடை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுகிறது. செம்பருத்தி அழகு பயன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. முகம் சுருக்கங்கள் மற்றும் முகம் பொலிவு பெற செம்பருத்தி பூவை அரைத்து முகத்தில் தடவுவதால் பொலிவு பெறுவோம். தோட்டத்தில் செம்பருத்தி வளர்ப்பதால் வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அதனால் அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் பயன்படும் செம்பருத்தி பூச்செடியை உங்கள் மாடித்தோட்டத்தில் நிச்சயம் வளர்த்து பாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு செடி வளர்ப்பில் சந்திக்கலாம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.